மேட்டுப்பாளையம் பைபாஸ் சாலை அருகில் பாஜக சார்பில் 3ஆம் ஆண்டு மோடி ரேக்லா திருவிழா என்னும் தலைப்பில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக நடிகை ராதிகா சரத்குமார் கலந்து கொண்டு ரேக்லா பந்தயத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக ரேக்லா மாட்டு வண்டியில் பயணம் செய்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினார். மேலும் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்வில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மோடி ரேக்லா திருவிழாவில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மக்கள் காளைகளை தெய்வமாக பார்க்கிறார்கள் என்றும் குழந்தைகளாக வளர்த்து வருவதாகவும் ராதிகா தெரிவித்தார். தமிழக விளையாட்டுக்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தாக வேண்டும் என்றும், தான் உழவன் மகன் படத்தில் நடிக்கும்போது இதுபோன்ற ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. அப்பொழுதிருந்து இப்போது வரை மக்கள் இதை ரசிக்கிறார்கள் என்பது பெருமையாக உள்ளது என்றும், இதை பிரதமரிடம் கூறினால் நிச்சயம் அவர் இதை கவனிப்பார் என்றும் கூறினார். மேலும் பிரதமர் தமிழக மக்கள் மீது அக்கறை கொண்டவர் என ராதிகா தெரிவித்தார். ஈசிஆரில் நடந்த சம்பவம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அது மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயம். பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியம். இதனை கருத்தில் கொண்டு காவல்துறையும் மாநில அரசும் செயல்பட்டு பாதுகாப்பு பணி வழங்க வேண்டும் என கூறினார். மத்திய பட்ஜெட் குறித்தான கேள்விக்கு, மிடில் கிளாஸ் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பட்ஜெட்டாக இருந்தது என தெரிவித்தார். தமிழக அரசியல் களம் எப்படி உள்ளது என்ற கேள்விக்கு பதிலளித்த ராதிகா, அரசியல் பேசுவதற்கு நிறைய பேர் உள்ளார்கள் என்றும், தான் இங்கு ரேக்லா பந்தயத்தை பார்க்கவே வந்திருப்பதாகவும், இருந்தாலும் அவரவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்றும், அது சரி தவறு என்று கூறுவதற்கு அனைவருக்குமே உரிமை உள்ளது என்றும் கூறினார். பெரியார் பற்றிய சர்ச்சை செய்திகளை தானும் பார்த்தேன் என்றும், அது அவருடைய கருத்து என்றும் கூறினார். மக்களுக்கு நன்றாக தெரியும் எது சரி எது தவறு என்று. எந்த கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு முன்னரே தெரியும் என்றார். பெரியாரின் கருத்துக்களை 4 நாடகங்களில் கூறிவிடுவேன் என்ற எம்.ஆர். ராதாவின் கருத்துக்கு, என் தந்தையை பொறுத்தவரை சீர்திருத்த கருத்து, பெண் உரிமை போன்றவைகளை நாடகங்களில் தான் பார்த்திருக்கிறேன் என்றும், அவர் அப்பொழுது கூறிய விஷயமும் இப்பொழுது வரக்கூடிய காணொளியும் கருத்து மாறுபட்டவையாக உள்ளது என தெரிவித்த அவர், அதற்குள் நான் செல்ல விரும்பவில்லை என தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு, ரேக்லா போன்றவைகளை தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் நடத்துகிறார்களே என்ற கேள்விக்கு, அது நல்ல விஷயம்தானே. அரசியல் கட்சிகள் எதற்காக இருக்கிறார்கள்? மக்களுக்காக இருக்கிறார்கள். இதுபோன்ற நல்லவைகளை எந்த கட்சி செய்தாலும் வரவேற்கலாம் என்றார். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னாள் பாஜக தெற்கு மாவட்ட தலைவர் வசந்தராஜன், தெற்கு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் ஆகியோர் செய்து தலைமை வகித்தனர். நடிகை ராதிகா சரத்குமார் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ஏ.பி. முருகானந்தம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாநில ஊடக பிரிவு செயலாளர் பிரேம், பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ரேக்லாங்கிறது எங்களை தமிழ்நாட்டிலே நிறைய பாரம்பரியமான நிறைய கேம்ஸ் இருக்கு. அதாவது இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய கேம்ஸ் வந்தாலும், அதாவது கிரிக்கெட், டென்னிஸ் அந்த மாதிரி போடுறது நமக்குன்னு நம்ம பெருமைக்கு ஒரு ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி ரேக்லாவாக இருக்கட்டும், சிலம்பாட்டமாக இருக்கட்டும், குஸ்தியாக இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சேவல் சண்டை, இது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதில் இங்கே இந்த பகுதியில் இந்த ரேக்லாவை ஒரு போட்டியாக வச்சு இந்த பொங்கல் டைமில் இந்த சீசனில் இந்த திருவிழாவை நடத்துறது முதல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த எல்லா உறுப்பினர்களும், மாவட்ட தலைவர்களும், தொண்டர்களும், நிர்வாகிகளும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமாக இங்கே வசந்தராஜன் அவர்கள் இதை ரொம்ப சிறப்பாக இது நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான ஒரு ஆட்டம் தானே. அந்த பாரம்பரியமான ஆட்டத்தை மக்கள் அவ்வளோ ரசித்து இதில் பங்கேற்று, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இந்த லோக்கல் பிரீடு அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை ஒரு தெய்வமாக, ஒரு குழந்தையா பார்த்துக்கிட்டு அதை வளர்த்து இங்கே கொண்டு அவ்வளோ ஆசையாக இதில் கலந்து கொண்டு பார்க்குறதுல உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு தருணம்னு நான் சொல்லுவேன். சாரிங்க, கேட்கல. கண்டிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே இப்போ ஸ்போர்ட்ஸ் நம்ம லோக்கல் எங்களுடைய ரீஜனல் ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் நம்ம கொடுத்தாகணும். அந்த வகையில் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நானே வண்டியில் வரும்போது நினச்சிட்டு இருந்தேன்,
ஏன்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி உழவன் மகனுங்கிற ஒரு படத்தில் இந்த ரேக்லா ரேஸ் மாதிரி ஒரு ஒரு காட்சி அமைக்கப்பட்டது. அதில் நான் பங்கேற்றிருந்தேன். அப்போ இது பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் அப்போ பேசிப்போம், இதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் ரசிக்கிறாங்க, இதை வந்து இன்னும் வரவேற்கிறாங்க. டெஃபினட்டாக இதுக்குன்னு கண்டிப்பாக பிரதமர் அவர்களுக்கு சொன்னால் அவர் கண்டிப்பாக இதை வந்து உண்மையாக கவனிப்பார். ஏன்னா அவருக்கு எப்பவுமே தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மொழி, அப்புறம் எங்கள் பண்பாடு, இது எல்லாமே அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கு. அதனால இது கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ்நாடு